Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல BSNL ஓட வைஃபை பாஸ்வேர்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். என்கிட்ட இருக்கிறது சைரோடெக்கோட மாடம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொவைடர்ஸும் இதுதான் கொடுப்பாங்க. உங்ககிட்ட வேற மாடம் இருந்தாலும் டென்ஷன் வேணாம். டிபி லிங்க், டி லிங்க் எதா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். உங்களோட வைஃபை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் ஆறு உங்களோட போன்ல சேம் நெட்வொர்க்கோட வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லேண்ட் த்ரூவா இருந்தாலும் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. குரோம், எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் எதா இருந்தாலும் ஆகும். இப்போ அட்ரஸ் பார்ல ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. ஐபி அட்ரஸ் தெரியலைன்னா மாடம் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். யூஸ்வலி டிஃபால்ட் லாகின் டீட்டெயில்ஸ் அட்மின் இல்லைன்னா பாஸ்வேர்டு அட்மின் ஒரு பாஸ்வேர்டாக இருக்கும். ஸ்டிக்கர் மாடம் கீழே இருக்கும். அங்கே கரெக்ட் லாகின் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா மாடம் செட்டிங் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். எஸ், இப்போ ஓப்பன் ஆச்சு. இதுதான் டேஷ்போர்டு. இங்கே நெட்வொர்க்குன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு லேன் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு லேன் ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸ் தான் இது. வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ண ஐபி அட்ரஸ் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் பண்ண ஐபி அட்ரஸ் தான் லாகினுக்கு என்டர் பண்ணணும். இப்போ வைஃபை பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே WLAN இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு WLAN செக்யூரிட்டி செலக்ட் பண்ணுங்க. இங்கே உங்க கரண்ட் வைஃபை நெட்வொர்க் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் இருக்கும். பாஸ்வேர்ட் ஃபீல்டு யூஸ்வலி WPA ஆர் WPA2 கீன்னு தான் இருக்கும். இப்போ அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இருக்கிற ஓல்ட் பாஸ்வேர்டை டிலீட் பண்ணி உங்க புது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. மினிமம் 8 கேரக்டர்ஸ், மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் 1 2 3 8 மாதிரி. சிம்பிள் பாஸ்வேர்டு வச்சா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செகண்ட்ஸ் கழிச்சு உங்களோட மாடம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஓல்டு பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு BSNL நெட்வொர்க்ல வைஃபை பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. அப்படியே BSNL யூசர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.